இன்றைக்கி தக்காளி சாப்பாடு செய்யலாம். 100 நாள் வேலைக்கு போகிறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாருங்கள், ஒரு 3 பச்சை மிளகாய், 3 சின்ன வெங்காயம் வெட்டி, பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் கிராம்பு, கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் தனி மிளகாத்தூள், தக்காளி ஒரு 1/4 கிலோவுக்கு அரைச்சி வச்சுருக்கேன். சின்ன டீ குடிக்கிற டம்ளரில் 3 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். வாங்க எப்படி மக்களே. எண்ணெய் ஊற்றிட்டேன். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஊற்றுங்க. கொஞ்சம் மங்களாக தான் தெரியும், பாருங்கள். அப்புறம் எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான். இப்போது 3 கிராம்பு போடுறோம், பாருங்கள். அப்புறம் கொஞ்சம் பட்டை போடுறோம், தெரியுதுங்களா? அடுத்து கொஞ்சம் பிரியாணி இலை கொஞ்சம் போடுறோம். அவ்வளோதான். நல்லா கொஞ்சம் அது இதாகிடுச்சு. அடுத்தது 3 மிளகாய் இங்கே வைப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இங்கே நான் செடி எடுக்க ஆள் இல்லாதனால இப்போ அது கொஞ்சம் வணங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ பெரிய வெங்காயத்தை போடுறோம். பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாயும் போடுறோம். அது நல்லா பொன் வறுவலாக வரட்டும். அதுக்கப்புறம் வெங்காயம் பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்திக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கிட்டோம். பாருங்க, தக்காளி 1/4 கிலோவுக்கும் கொஞ்சம் அதிகம், 1/2 கிலோவுக்கும் கொஞ்சம் கம்மி. நான் 3 வேளைக்கு 3 டம்ளர் சின்ன டம்ளரில் போட்டிருக்கேன். டீ குடிக்கிற குட்டி டம்ளரில் அரிசி. பாருங்கள், அரிசி நல்லா கழுநீர் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். காரம் எப்படி இருக்குது? பட்டை, கிராம்பு, பச்சை மிளகாயெல்லாம் போட்டிருக்கோம். காரம் உரைக்கலைன்னா கரம் மசாலா போட்டுக்கலாம், இல்லைன்னா போட வேண்டாம், பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம். இதில் உப்பு, மஞ்சள் போட்டு நல்லா வணங்கிட்டு இருக்குது. ஒரு சின்ன டம்ளர் தண்ணி ஊற்றலாம். கொஞ்சம் நல்லா கசகசன்னு வேகட்டும். வெந்தோடனே அரிசி போட்டு தண்ணி அளந்து ஊற்றி உப்பு காரம் பார்த்து ஒரு விசில் விட்டு இறக்கி வச்சுட்டா சாப்பாடு ரெடி. வாங்க, தக்காளி சாப்பாடு செஞ்சு சாப்பிடலாம். பாருங்கள், நல்லா தெரியுதானு பாருங்கள். இது இருட்டாக இருக்கிறதுனால இவ்வளோ தான் தெரியுது. வாங்க மக்களே, சாப்பாடு ரெடி.